வணக்கம். வானிலை செய்திகள் வழங்குவது வர்ஷினி. தற்பொழுது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தின்படி ஆந்திர மாநிலத்தின் வடக்கு கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு கர்நாடகா, தெற்கு கேரளம் மற்றும் தென் தமிழகத்தில் வானம் கரிய மேகங்களுடன் காட்சியளிக்கும். பிற பகுதிகளில் லேசான மேகமூட்டம் காணப்படும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தென்மேற்கிலிருந்து காற்று வீசும் என்பதால் தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகள் தென்மேற்கு பருவமழை நெருங்குவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் பொதுவாக மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் பரவலான மழை பெய்துள்ளது என்ற நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கர்நாடகாவில் மழைக்கு வாய்ப்புள்ளது. கர்நாடகாவின் பிற பகுதிகள் மற்றும் கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புண்டு. இனி தமிழகத்தின் வெப்பநிலை குறித்து காண்போம். தமிழகத்தில் அதிக அளவாக 32 முதல் 36 டிகிரியும், குறைந்த அளவாக 24 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவாக 26 டிகிரியும், குறைந்த அளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். திருச்சியில் 26 முதல் 36 டிகிரியும், மதுரையில் 25 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். திருநெல்வேலியை பொறுத்தவரை அதிகபட்சம் 36 டிகிரியும், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காண்போம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 25 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பெங்களூருவில் 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவாவில் அதிகபட்சமாக 30 டிகிரியும், குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். ஹைதராபாத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரியும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் லேசாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மும்பையில் 28 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அகமதாபாத்தில் அதிகபட்சம் 39 டிகிரியும், குறைந்தபட்சம் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். போபாலில் அதிக 38 டிகிரியும், குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். மேலும் கொல்கத்தாவில் 30 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையாக 41 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலையே காணப்படும். மேலும் ஸ்ரீநகரில் அதிகபட்சமாக 28 டிகிரியும், குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி உலகின் பல்வேறு நகரங்களின் வானிலை குறித்து காண்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகபட்சம் 23 டிகிரியும், குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். வாஷிங்டன் டிசி பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரியுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நியூயார்க் நகரில் அதிகபட்சமாக 30 டிகிரியும், குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். மேலும் டொரண்டோவில் 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆஸ்லோ நகரை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரியும், குறைந்தபட்சம் 10 டிகிரியுடன் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லண்டனை பொறுத்தவரை 15 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பாரிஸில் அதிகபட்சமாக 27 டிகிரியும், குறைந்தபட்சம் 17 டிகிரி செல்சியஸுடன் ஆங்காங்கே மேகமூட்டங்கள் தென்படும். ரோம் நகரை பொறுத்தவரை 18 முதல் 30 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டமாக காட்சியளிக்கும். ரியாத் நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 41 டிகிரியுடன் வறண்ட வானிலையே காணப்படும். மேலும் அனுராதபுரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 31 டிகிரியும், குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.